தேவைப்படுதோ நான் கேட்கிறேன்னு சொல்லுவேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எந்த பையன் பணத்தை மதிக்கிறானோ அந்த பையன் வாழ்க்கையில தோக்க மாட்டான். இப்ப சொல்லு சொல்லும், சாரி உன்னை லேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் திருத்த வேண்டி இருக்குல்ல, எல்லாம் அன்பு தம்பிகள் சொன்னா கேட்டுப்பாங்க, கையெல்லாம் கேட்ட வேணாம், அண்ணன் மாதிரி தான் சொல்லுக்கண்ணு. எத்தனை மீட்டர்? 3000 மீட்டர். ஓ வெரி குட், வாழ்த்துக்கள், கை தட்டுங்க தம்பிக்கு. உட்காருங்க, நல்ல லவுடாவும் பேசுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கணும், யாரை பார்த்து பயம் வேண்டாம், யாரை பார்த்து ஆச்சரியமும் பட வேண்டாம். அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை கத்துக்கணும், அதோட நிறுத்திக்கணும் நம்ம வாழ்க்கை, அது நம்மளுக்கு சேஃப் எப்பயுமே. இப்ப நீங்க ஒரு 10 லேன் இருக்கு, மத்தவங்க 2 இருக்கு, எவ்வளவு பேர் ஓடுவீங்க ஒரு ட்ராக்ல, ஒரு கிரவுண்ட்ல? 10, 12 டிபெண்ட்ஸ் இல்லையா? ஒரு 10 லேன் உதாரணமா வச்சுக்கலாம். ஒரு கிரவுண்டு, அதுல 10 லேன் இருக்கு, 10 ட்ராக் இருக்கு, 10 ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓட போறாங்க, ரெடியா இருக்காங்க. சுத்தி இருந்து ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தை ஒலிம்பிக்னா நிறைய பேர் இருப்பாங்க, காமன்வெல்த்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேர் ஓடுறாங்க, ஒரு 1000 பேர் பாக்குறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல 10ஆவதா வந்தவனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா நினைப்பேன், அந்த 10 பேருமே வெற்றியாளர்கள் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ்ங்கிறது அந்த நிமிஷத்துல அந்த ட்ராக்ல ஓடுனவங்களுக்கான பதவி. கரெக்டா? அந்த நிமிஷத்துல ஐயா என்ன சொன்னார், முத்துராமலிங்க 10வது ஃபெயில் ஆனாரு, ஆனா டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சாரு, என் ஊர்லயே முதல் இன்ஜினியர் நான் தான். இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்கன்னாரு. இது வெற்றியா? இப்ப 10 பேர் ஓடுறாங்க, 1000 பேர் பாக்குறாங்க, 10ஆவதா வந்த ஆளை கூட நான் பெருமையா நினைப்பேன். ஏன் தெரியுமா? அவர்கள் பங்கேற்பாளராக இருக்கிறார்கள், பார்வையாளர்களாக இல்லை. நீங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கணும், எந்திரிக்கணும், போல்டா பதில் சொல்லணும். எதுக்கெல்லாம் பேசுற? நான் பாக்குறேன் பஸ்ல தொங்கிட்டு போறைய, எனக்கு பஸ்ல பசங்க தொங்கிட்டு போறப்பதான் நான் நம்புவேன் நம்ம முன்னோர்கள் குரங்குதான், அதுல இருந்து தான் நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். சில சமயம் எனக்கு இருக்கும், அப்படி டெவலப் ஆகி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்துருவோமா? டார்வின் தியரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணேன். ஆனா உண்மை என்னமா தொங்குறேன், ஸ்டைல் அப்படி ஏறான், இறங்கி செவில்ல ஒன்று விட்டா ஏறுவானா? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான் உங்க எல்லார்ட்டையுமே, உங்க உயிர் உங்களுக்கு என்னைக்குமே முக்கியமா தெரியாது, ஏன்னா உங்க வயசு அப்படி. ஆனா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சுன்னா, ஒரு சின்ன சளி ஜுரம் வந்துருச்சுன்னா, நீ வீட்டுல படுத்திருந்தீங்கன்னா விடிய விடிய 4 கண்கள் உனக்கு பக்கத்துல உறங்காமல் இருக்கும், அது உங்க அம்மா அப்பான்னு நினைச்சுக்கோ. ரொம்ப சீரியஸா படி, என் நேரமும் அப்படி அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். நல்லா விளையாடணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், இப்ப எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வீடியோ எடுக்கணும். பண்றீங்களா? நான் சொன்னேன் தம்பி, நான் 6 அடி தம்பி, ஸ்டேஜ் வேற ஹைட்டா போட்டிருக்காங்க, வாத்தியார வேலை பார்த்திருக்கேன், பிட் எழுதுற முகரை பிட் அடிக்கிற முகரையை பார்த்தா வாத்தியாருக்கு தெரியாதா? ஆமா, அவ்வளவு நல்லது என்ன, ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டா உட்காந்துருக்கேன். அதனால அதெல்லாம் வேண்டாம், போன்ல கீழே வச்சேன். எதுக்கு மறுபடியும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உன் மண்டையில ஏறணும்னு சொல்றேன், மண்டையிலே ஏறல, நான் போன்ல தான் ஏத்திப்பேன்னா மண்டையை வேண்டாம், கழட்டி வச்சிரு. தங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம மூளையோட மெமரி பவர் என்னங்கிறேன். இப்ப நம்ம போன்ல இப்ப வந்து 2 TB அதானே சார் வந்திருக்கு, ஐபோன்ல 2 TB தானே இப்போதைக்கு அதிகபட்ச ஸ்டோரேஜ் வந்து 2 TB டெராபைட், அதாவது 1 GB இருந்தாலே நம்மளும் கொண்டாடுறாங்க. 2 TBனா அதெல்லாம் பயங்கரமான மெமரி பவர், அந்த மாதிரி ஒரு போன் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா மனிதன் மூளையில் இருக்கிற மெமரி பவர் எப்படி தெரியுமா? நீங்க இப்ப ஒரு நூலகம், உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் எதுவும், அந்த நூலகத்துக்குள்ள போய் அந்த நூலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் நீங்க படிச்சுட்டாலும் அந்த மாதிரி 1000 நூலகங்களை படிச்சு சேமிச்சு வைக்கிற அறிவு நம்ம மூளைக்கு இருக்கான். ஆனா நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். ஷார்ட்ஸ் பாக்குது, ரீல்ஸ் பாக்குது, அடுத்தவனை பத்தி குறை பேசுது, தேவையில்லாம விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் பண்ணுது. அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினா, நான் அரசு பள்ளியில படிச்சு இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு தெரிகிற ஒரு மனுஷனா இருக்கங்கிற தைரியத்துல அரசு பள்ளிகள் சிறந்த பள்ளிகள் சொல்றதுல எனக்கு பெருமை. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும்னா, இயல்பாவே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வெறி இருக்கும். அவனுக்கு கைட் பண்ண ஆள் இருக்காது, கொஞ்சம் முரடாதான் இருப்பான், கைட் பண்ண ஆள் இருக்காது.
குடும்ப பின்புலம் அப்படி இருக்காது. ஒரு சரியான குடும்ப பின்புலத்துல இருந்து வந்த பையன் அவன் கரெக்டா கைட் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் அந்த சூழல் உருவாக்கிடும். எந்த சூழலுமே இல்லாத குழந்தைங்க இவங்க. அப்ப சூழலை நீங்க தான் கத்துப்பீங்க. போக 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 தெரியும் எல்லாமே. பயங்கரமா கோவப்படுற அத்தனை பேருமே வயசு ஆக ஆக கோவத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பக்குவம் தான், எல்லாமே பக்குவம் தான். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு சின்ன விஷயம் கரெக்டா யாராவது கைட் பண்ணிட்டா போதும், நீங்க எல்லாம் பெரிய ஆளா வந்துருவீங்க.